ஓகே, குட் ஈவினிங். பாருங்க, நாங்கள் நேற்று கேச்சோட இரண்டாம் விதியோட நிப்பாட்டி இருந்தோம். அதில் சின்ன சின்ன உதாரணங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான சுற்று தொடர்பாக பார்ப்போம். சரியா? ஓகே, நல்லா அவதானிச்சுக்கோங்க. சரி, பாருங்க, இந்த சுற்றுக்கு கேச்சோட விதியை பயன்படுத்த சொல்றாங்கன்னா, முதலாவது மூடிய சுற்று ABEFA இதுக்கு கேச்சோட விதி. பாருங்க, அந்த ABEFன்ற சுற்ற மற்றும் நான் தனியா இங்கிட்டு வரைகிறேன். அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கிட்டு வரைஞ்சு கொள்றேன். ஓகே, இதனை ABEFன்ற சுற்று. அப்ப இதுக்கு கேச்சோட விதியை பயன்படுத்த போறேன். சொல்லுங்க, இதுல எத்தனை மின்னியக்க விசை, அதாவது எத்தனை பேட்டரி இருக்கு, இந்த சுற்றுல எத்தனை பேட்டரி இருக்கு? ஓகே, இந்த சுற்றுல இரண்டு மின்கலங்கள், அதாவது இரண்டு மின்னியக்க விசைகள் இருக்குன்னா, அப்ப மின்னியக்க விசைகள கூட்டுத்தொகை ரெண்டு தடவை வரப்போகுது. அதுல ஒண்ணு E1, இன்னொன்னு E2. அதே மாதிரி ஐஆர் பெருக்கம் பார்க்கக்குள்ள நீங்க எதை யோசிக்கணுமாக இருந்தா தடையை யோசிக்கணும். பாருங்க, இதுல எத்தனை தடை இருக்குன்னு பார்த்தா, இந்த R2 R1 அப்படின்னு ரெண்டு தடை இருந்தா இரண்டு ஐஆர் பெருக்கங்கள் வரும். இரண்டு மின்னியக்க விசை, இரண்டு ஐஆர் பெருக்கம் வரணும். பிளஸ் மைனஸ் சரியா பார்த்து போடணும். கவனிங்க, பிளஸ் மைனஸ் பாக்குறத பார்த்துக்கோங்க, எப்படி பிளஸ் மைனஸ் பாக்குறதுன்னு சொல்லி. ஓகே, நான் அவங்க சொன்ன திசை ABEFA இந்த திசையிலே பயணிக்கிறேன், அதாவது வலஞ்சுழியாக பயணிப்போம். பாருங்க, என்ன சொல்லுங்க, வலஞ்சுழியாக பயணிக்கக்குள்ள இந்த E2ன்ற மின்னியக்க விசை இருக்கு தானே, அந்த E2ன்ற மின்னியக்க விசைக்கு பிளஸ் போடுவீங்களா மைனஸ் போடுவீங்களா? E2க்கு பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? சரி, பாருங்க சொல்றேன், E2க்கு நாங்க பிளஸ் இட போறோமா மைனஸ் இட போறோமான்னு சொல்லி. ஓகே, கவனிங்க, இதுதானே அந்த E2ன்ற பேட்டரி இப்படித்தானே கொடுத்துருக்காங்க. நாங்க இந்த பேட்டரியில வலஞ்சுழியாக, வலஞ்சுழியான பாருங்க, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ற இந்த திசையில தான் நாங்க பயணிக்கிறோம். ஏன்னா இந்த பேட்டரியில மின்னோட்டம் இருந்திருந்தா அதுக்கு எதிர் திசையில தானே இருந்திருக்கும். அதாவது நான் போற திசைக்கு எதிர் திசையில தானே அந்த பேட்டரியில மின்னோட்டம் இருந்திருக்கும். அதனால நீங்க E2 போடக்குள்ள மைனஸ் அப்படின்னு தான் போடணும். E2 வந்து மைனஸ்ல வரும். ஓகே, இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லக்குள்ள அதை விளங்கி கொள்ளணும். பிறகு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று செய்வேன் இன்னைக்கு. அப்போ அதில் சரியா அப்ளை பண்ணணும். என்ன மிஸ்டேக் விட்டீங்களோ அதெல்லாம் திருப்பி கொள்ளணும். சரியா? ஓகே, அப்ப E2ன்ற மின்னியக்க விசை இப்ப மைனஸ்ல வரப்போகுது. அடுத்து பாருங்க, E1ன்ற மின்னியக்க விசை இந்த படத்திலே நான் குறிச்சு காட்டுறேன். இந்த E1ன்ற மின்னியக்க விசையில மின்னோட்டம் இருந்திருந்தா இந்த அம்புக்குறி போடுறனே நீல கலர்ல, அந்த திசையில தானே மின்னோட்டம் இருக்கும். அதே திசையில தானே நானும் பயணிக்கிறேன். நான் போற திசையிலேயே அதோட மின்னியக்க விசை இருக்கனால அதை பிளஸ்னு போடுறேன். ஓகே, அப்ப E1 வந்து பிளஸ், E2 மைனஸ், மைனஸ் E2ன்னு வரும். சரியா? மின்னியக்க விசைகளோட அட்சர கணித கூட்டுத்தொகை எழுதிட்டேன்.
நேத்து செய்த கேள்வியில இந்த சிக்கல் இருக்கல, பெருமளவு பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்க வேண்டி வரல, இதுல வருது, நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இந்த மின்னியக்க விசைகளோட அட்சரக்கணித கூட்டுத்தொகை ஐஆர் பெருக்கங்களின் அட்சரக்கணித கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐஆர் பெருக்கங்களின் அட்சரக்கணித கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு பாருங்க, அவங்க கொடுத்த இந்த சுற்றுல R2வினூடான மின்னோட்டம் I2 என, R1னூடான மின்னோட்டம் I1. பாருங்க, R1னூடான மின்னோட்டம் I1 என்று குறிச்சு கொள்ற, R2ல உள்ள மின்னோட்டம் I2. இப்ப என்ன சொல்லுங்க, இந்த இங்க ஒரு ஐஆர் பெருக்கம் வரும் தானே, I2 R2ன்னு சொல்லி ஒரு ஐஆர் பெருக்கம் வரும் தானே, அந்த ஐஆர் பெருக்கம் பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, வெரி குட். அந்த ஐஆர் பெருக்கம் மைனஸ். ஓகே, ஏன் அது மைனஸ்னா, நான் போறது வலஞ்சுழி திசையில, இந்த திசையில தான் நான் பயணிக்கிறேன். சிவப்பு கலர்ல மார்க் பண்ற பாருங்க, இந்த திசையில தான் பயணிக்கிறேன். அதுல இருக்கிறது அதுக்கு எதிர் திசையில தானே மின்னோட்டம் இருக்கு, அதனால நான் போட்டுக்கொள்றேன் மைனஸ் I2 R2. சரி, இன்னொரு ஐஆர் பெருக்கம் இருக்குன்னா I1 R1, இது ஒரு ஐஆர் பெருக்கம் தானே, அது சொல்லுங்க பிளஸ்ஸா மைனஸா? நாங்க போற திசையிலேயே இருந்தா பிளஸ், எதிர் திசையில இருந்தா மைனஸ். நாங்க போற திசையிலையா இருக்கு, எதிர் திசையிலையா இருக்கு, அதாவது பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, நாங்க போற திசை பயணிக்கிற திசையிலே இருக்கு. நான் பாருங்க, ஏ பி இ எஃப் ஏ, இப்படிதான் நாங்க போறோம். அதே திசையில அந்த மின்னோட்டம் இருக்கனால அதை நான் போட்டுக்கொள்றேன் I1 R1. ஓகே, இதுதான் மூடிய சுற்று ABEFAக்குரிய கேச்சோட இரண்டாம் விதி. சரி, இப்படிதான் எழுதி இருக்கணும். ஓகே, அடுத்து பார்ப்போம். இன்னும் இருக்கு தானே, இன்னும் இருக்கு சுற்றுக்கள், அதெல்லாம் நாங்க உதாரணங்களா தான் பார்த்து கொண்டு போறோம். அப்ப அந்த உதாரணங்களை நீங்க உங்களே தெளிவுபடுத்தி கொள்ளணும். பாருங்க, அடுத்து சொல்றாங்க மூடிய சுற்று BCDEQ அப்படிதானே சொல்றாங்க. அதுக்கு கேச்சோட விதியை பயன்படுத்த போறோம். அதை நான் இந்த படத்திலே செய்து காட்டுறேன் பாருங்க. அப்ப நாங்க பாருங்க, போற சுற்று BCDEB. சாரி, BCDEQன்னு இருக்கு கேள்வியில, இந்த Qன்னு இருக்கு, அதை மாத்திக்கொள்ளுங்க, Bன்னு வரணும். ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல இந்த E2ன்ற மின்னியக்க விசை பிளஸ்ஸா மைனஸா? E2ன்ற மின்னியக்க விசை பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, E2 வந்து பிளஸ் E2, பிளஸ் E2. ஏன்னா நான் போற அதே திசையில இதுல மின்னோட்டம் காணப்படும். ஏன்னா இந்த பேட்டரி, இப்படி ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம், இந்த நான் போற அதே திசையில தானே இருக்கு, அப்ப பிளஸ். அடுத்து சொல்லுங்க, E3, E3 அது வந்து பிளஸ்ஸா மைனஸா? E3 பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, E3 இல்ல, E3 வந்து பிளஸ். ஏன் E3 பிளஸ்னு பாருங்க, நீ மைனஸ்னு சொல்லிருக்கீங்க, ஏன் பிளஸ்னு பாருங்க. இப்ப இப்படித்தானே பேட்டரி இருந்துச்சு, இந்த பேட்டரியில மின்னோட்டம் இருந்தா இங்கிட்டு தானே இருக்கும். நாங்களும் அதே திசையில தானே போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, பில இருந்து சிக்கு போறீங்க, சில இருந்து டிக்கு போறீங்க, டில இருந்து இ, இப்படி தானே போறோம். நீங்க போற அதே திசையில இங்க மின்னோட்டம் இருக்கும், அப்ப அதுவும் பிளஸ் தான். E2 பிளஸ் E3.
அவ்வளவுதான் மின்னியக்க விசையில அட்சர கணித கூட்டுத்தொகை. அடுத்து பாருங்க ஐஆர் பெருக்கம் எழுதுறேன். ஐஆர் பெருக்கம். ஓகே, கவனிங்க, ஐஆர் பெருக்கம் எழுத போறோம், கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இங்கன உள்ள மின்னோட்டம் I2, இதில் உள்ள மின்னோட்டம் I3. ஓகே, சொல்லுங்க, இந்த ஐஆர் பெருக்கம் பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, இந்த ஐஆர் பெருக்கம் பிளஸ் I2 R2 நான் போற அதே திசையில இருக்கு. அதே மாதிரி இந்த ஐஆர் பெருக்கமும் பிளஸ் I3 R3 நான் போற அதே திசையில இருக்கேனா? ஓகே, அப்ப இதுதான். ஓகே, கீழே சொல்லப்பட்டிருக்க மூடிய சுற்று பிசிஇடி பிஇட்குரிய கேச்சோட விதி. ஓகே, அடுத்து கவனிங்க. அடுத்து இன்னொரு சுற்று சொல்றாங்க, ABCDEFA. பாருங்க, எங்கன இருந்து எங்கன போகணும்னு சொல்லி AB. ஓகே, இந்த திசையில பயணிச்சு இப்படி வந்து இங்க வரணும். ஏன்னா இப்படி வரக்குள்ள நீ இந்த நடுவுல உள்ள கம்பியை நீங்க பார்க்க தேவையில்ல, அது நடுவுல உள்ளது பார்க்க தேவையில்ல. ஓகே, சரி. இப்போ அவங்க சொன்ன திசையிலே போறோம். முதலாவது அகப்படுது E3 பேட்டரி. சொல்லுங்க, மின்னியக்க விசை பிளஸ்ஸா மைனஸா? E3 மின்னியக்க விசை பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, பிளஸ் E3. நாங்க போற அதே திசையில இருக்கு, பிளஸ் E3 தான். தொடர்ந்து பயணிப்போம் பாருங்க. ஓகே, சொல்லுங்க, E1 பிளஸ்ஸா மைனஸா? E1 பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, E1 பிளஸ் என்ன? E1 பிளஸ். நாங்க போற அதே திசையில இருக்கு, அவ்வளவுதான் மின்னியக்க விசை. அடுத்து ஐஆர் பெருக்கம் பார்க்க போறேன். முதலாவது இந்த இங்கன உள்ள ஐஆர் பெருக்கம், நாங்க போற அதே திசையில தான் அந்த மின்னோட்டம் இருக்கு. அப்ப அதை நான் போட்டுக்கொள்றேன், I3 R3. ஓகே, ரெண்டாவது பாப்பீங்கன்னா இப்படி தொடர்ந்து போகல இன்னொரு ஐஆர் பெருக்கம் இங்கன வரும். இதுல இங்கன I1 என்ற மின்னோட்டம் இருந்தா இதுலயும் I1 தான் என்ன? ஓகே, அப்ப இங்கன உள்ள மின்னோட்டத்தை I1 போட்டுக்கொள்றேன். அது நான் போற அதே திசையில இருக்கனால அதுக்கு எழுதி கொள்றேன் I1 R1. சரியா? ஓகே, இப்படிதான் கேச்சோட ரெண்டாம் விதியை நாங்க பிரயோகிக்கிறது. இந்த மாதிரி 2-3 பேட்டரி எல்லாம் வந்துட்டா நீங்க ஓமின் விதியில கேள்வி செய்ய கஷ்டம். தொடரான சுற்று, சமாந்தர சுற்று, இதை பார்த்து கேள்வி செய்யறது கொஞ்சம் சிக்கலுக்குரியது. இந்த மாதிரி 2-3 பேட்டரி வெவ்வேறு இடங்களை கொடுத்துட்டா அப்ப அந்த இடத்துல நீங்க கேச்சோட விதியத்தை அப்ளை பண்ணணும். ஓகே, பாருங்க, ஒரு கேள்வி ஒண்ணு, இந்த கேள்வி செய்து பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள சுற்றில் I1 I2 I3 என்பவற்றின் பெருமானங்களை துணிக. ஓகே, I1 I2 I3 என்பவற்றின் பெருமானங்களை துணிக. நான் முதலாவது இந்த கீழுள்ள சுற்றுக்கு, கவனிங்க, கீழுள்ள சுற்றுக்கு கேச்சோட விதியை பயன்படுத்த போறேன். பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு நான் போறேன். போக்குள்ள எங்கன்னா பேட்டரி அகப்படுதோ அந்த இடத்துல முதலாவது மின்னியக்க விசையை போடுவோம். ஓகே, இந்த முதலாவது இங்கே பேட்டரி வந்துருச்சுன்னா சொல்லுங்க, இந்த பேட்டரியில மின்னியக்க விசை இப்ப பிளஸ் போட போறீங்களா மைனஸ் போட போறீங்களா? நான் போற திசையை காட்டியிருந்தேன், என்ன பாருங்க, திரும்ப ஒருக்கா காட்டுறேன். இந்த திசையில தான் போறேன். ஓகே, அந்த பேட்டரியில மின்னியக்க விசை நான் போற திசைக்கு எதிர் திசையில இருக்குடா. இந்த இப்படித்தானே பேட்டரி இருக்கு, அப்ப இங்கிட்டு தான் இருக்கும் மின்னோட்டம். இல்ல மின்னோட்டம் இருந்ததுதான் அங்கிட்டு தான் இருந்திருக்கும். அப்ப -10. திரும்ப தொடர்ந்து பயணிப்போம். சொல்லுங்க, இது பிளஸ்ஸா மைனஸா? இந்த கீழே உள்ள பேட்டரியிட மின்னியக்க விசை பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, +10. மின்னியக்க விசையில் அட்சர கணித கூட்டுத்தொகை, அவ்வளவுதான் அந்த சுற்றுல. அடுத்து ஐஆர் பெருக்கம் பார்ப்போம். ஐஆர் பெருக்கம் பாருங்க, முதலாவது இங்கன உள்ள ஐஆர் பெருக்கம்.
அது பிளஸ் தான் வரும். ஏன்னா நான் போற அதே திசையில தானே இந்த மின்னோட்டம் இருக்கு பாருங்க, I1 என்ற மின்னோட்டம். அப்ப முதலாவது IR பெருக்கம் போடுற 2I1. அடுத்த என்ன சொல்லுங்க, இந்த IR பெருக்கம் பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, இதுல வர இந்த IR பெருக்கம் பிளஸ்ஸா மைனஸா வரப்போகுது? பிளஸ் என்ன? ஓகே, அப்ப 4I2 4I2 தொடர்ந்து பயணிக்கிற இந்த இங்கன வர இங்கன இன்னொரு IR பெருக்கம் வரும். இங்கன உள்ள மின்னோட்டம் என்னன்னு பாப்பீங்கன்னா, இங்க I1 என்ற மின்னோட்டம் இருந்தா இதெல்லாம் ஒரே கம்பி தானே. அப்ப இதுலயும் உள்ள மின்னோட்டம் I1 தான் இருக்கும். அது நான் போற அதே திசையில இருக்கனால பிளஸ் போட்டுக்கொள்றேன், 3I1. ஓகே, இந்த சமன்பாடு அப்படியே சுருக்கி நான் அங்கிட்டு கொண்டு போயிட்டு எழுதுறேன் பாருங்க. -10 + 10 கூட்டினா ஆன்சர் 0. 2I1 3I1 கூட்டினா ஆன்சர் 5I1. இங்கிட்ட ஒரு 4I2. அப்ப பிளஸ் 4I2 அப்படின்னு போட்டுக்கொள். சரியா? ஓகே, இப்ப அந்த சுற்றுக்கு கேச்சோட விதி முடிஞ்சு. கேச்சோட விதியை பயன்படுத்தி இப்படி ஒரு சமன்பாடு எடுத்திருக்கோம் பாருங்க. கேள்வியில எதை எதை காணணும்னு சொல்றாங்க? I1 I2 I3 ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஒரு சமன்பாடை வச்சுக்கிட்டு செய்ய இயலாது. அப்ப இன்னும் சில சமன்பாடுகளுக்கு நான் போறேன். ஓகே, இன்னும் சில சமன்பாடுகளுக்கு போறோம். நாங்க இப்ப கீழே உள்ள சுற்றுக்கு தானே கேச்சோட விதியை பயன்படுத்தினா. அடுத்து பாருங்க பாருங்க எந்த திசையில எப்படி போறேன். இந்த இங்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி பயணிச்சு இந்த சுற்றுக்கு போறேன். போன திசை விளங்கிச்சு தானே. திரும்ப இருக்கு அந்த படிமுறையாக போவோம். அப்படி போகல பாருங்க. முதலாவது அகப்பற்ற பேட்டரி இந்த 10. சொல்லுங்க, இப்ப பிளஸ் போட போறீங்களா மைனஸ் போட போறீங்களா? இப்ப நான் போன திசையை பார்த்து சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? முதல்ல பிளஸ் வந்துச்சா மைனஸ் வந்துச்சான்றது வேற விஷயம். இப்ப நான் போற திசை பாருங்க, திரும்ப ஒருக்கா போற திசையை காட்டுறேன். இந்த இங்கிட்டு போறேன். ஓகே, நான் போற திசையிலேயே தானே அந்த பேட்டரியோட மின்னியக்க விசையும் இருக்கு. அப்ப நீங்க போட்டுக்கணும் +10. ஓகே, +10. வேற எந்த பேட்டரியும் அந்த சுற்றுல இல்ல. வேற எந்த பேட்டரியும் அந்த சுற்றுல இல்ல. அப்ப மின்னியக்க விசைகளோட அட்சர கணித கூட்டுத்தொகை அவ்வளவுதான். அடுத்து IR பெருக்கம் பாருங்க. IR பெருக்கம் திரும்ப பயணத்தை ஆரம்பிப்போம். ஓகே, இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போறோம் பாருங்க. முதலாவது IR பெருக்கம் இது. நான் போற அதே திசையில அந்த மின்னோட்டம் இருக்கனால அது +5I3. தொடர்ந்து போறேன். இந்த இன்னொரு IR பெருக்கம் வருது. சொல்லுங்க, இப்ப இந்த IR பெருக்கம் பிளஸ்ஸா மைனஸா போட போறீங்க? இந்த IR பெருக்கம் பிளஸ் போட போறீங்களா மைனஸ் போட போறீங்களா? மைனஸ். நான் போற திசைக்கு எதிர் திசை. அப்ப -4I2. ஓகே, இந்த சமன்பாடு இதுக்கு மேல சுருக்க இயலாது. ஆக நான் அப்படியே கொண்டு போயிட்டு அங்க எழுதுறேன். 10 = 5I3 4I2. சொல்லுங்க, எனக்கு இந்த ரெண்டு சமன்பாடுகள்லையும் எத்தனை தெரியாக்கணியங்கள் காணப்படுதுன்னு பார்த்து சொல்லுங்க. எத்தனை தெரியாக்கணியங்கள் இருக்கு? அந்த ரெண்டு சமன்பாடுலையும் பாருங்க. I1 தெரியாது, I2 தெரியாது, I3 தெரியாதுன்னா 3 தெரியாக்கணியம் இருக்கு. அப்ப 3 தெரியாக்கணியம் இருந்தா நீங்க ரெண்டு சமன்பாடை வச்சுக்கொண்டு 3 தெரியாக்கணியங்களோட பெருமானத்தை ஒரு நாளும் காண முடியாது. அப்ப இன்னொரு சமன்பாட்டுக்கு போறேன். அப்ப இன்னொரு சமன்பாடு நீங்க எப்படி யோசிக்கலாம்? எப்படின்னா, இந்த மொத்த சுற்று இருக்கே, பெரிய சுற்று, அதுக்கு கேச்சோட விதியை அப்ளை பண்ணலாம். அல்லது இந்த சந்தியில கேச்சோட விதியை அப்ளை பண்ணலாம். இந்த சந்தியில கேச்சோட விதியை அப்ளை பண்ணலாம். அதாவது கேச்சோட முதலாம் விதியை அப்ளை பண்ண போறோம். முதலாம் விதின்றது சந்தியில் உள்ள மின்னோட்டங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகை 0 தானே.
அப்ப முதலாம் விதிப்படி பாருங்க வரப்போகுது I1 சமன் இந்த சந்தியை நோக்கி வர மின்னோட்டம் I1 என்ன I1 I2வையும் I3யையும் கூட்ட வாரத்துக்கு சமன். நான் அந்த சமன்பாடை இங்க கொண்டாந்து எழுதி கொள்றேன். I சமன் I1 பிளஸ் I2. ஓகே, 3 சமன்பாடுகள் எழுதிட்டோம். அப்ப இனி நாங்க தீர்க்கத்தான் இருக்கு. 3 தெரியா கணியத்துக்கு 3 சமன்பாடு கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, இதை தீர்க்கக்குள்ள சரியா கொஞ்சம் சிக்கலான சொல்யூஷன் தான் வரப்போகுது. இதை நீங்க செய்து பழகிட்டீங்களா தான் பாஸ் பேப்பர் கேள்வியை சிம்பிளா நீங்கிட்டு போயிடலாம், சிம்பிளா செய்துட்டு போயிடலாம். ஓகே, இப்ப கவனிங்க, நான் என்ன செய்ய போறேனாக இருந்தா சரி அதுல மாத்தி போட்டிருக்கேன், இந்த இடம் மாத்தி போட்டிருக்கேன், இருங்க மாத்தி கொள்றேன். I1 சமன் I2 சக I3. I1 சமன் I2 சக I3 ஏன்னா ஓகே சாரி. நான் இப்ப பாருங்க தீர்க்க போறேன். இப்ப தீர்க்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த முதலாவது சமன்பாட்டையும் இதை 2ஆவதுன்னு போட்டுக்கொள்றேன், இதை 3ஆவதுன்னு போட்டுக்கொள்றேன். முதலாவது சமன்பாட்டையும் 3ஆவது சமன்பாட்டையும் எடுக்கிறேன். ஓகே, கவனிய முதலாவது சமன்பாடு எழுதுறேன் பாருங்க. 0 சமன் 5I1 சக 4I2. இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த I1க்கு பதிலா பாருங்க, இங்க என்ன இருக்கு, I1க்கு பதிலா 3ஆவது சமன்பாடு என்ன சொல்லுதா I1ன்றது எதையும் கூட்ட வாரதுன்னா I2வையும் I3யும் தானே. அப்ப நான் I1க்கு பதிலா போட்டுக்கொள்றேன் I2 சக I3 பிளஸ் 4I2. ஓகே, இப்ப இந்த சமன்பாடு மாறப்போகுது பாருங்க. இதை பெருக்குனா இங்க 5I2, இதுல 4I2, அது ரெண்டையும் கூட்டி விடுங்க 9I2 பிளஸ் 5ஐயும் I3யையும் பெருக்குனா 5I2. இப்படி ஒரு சமன்பாடு வந்துருது. இப்ப பாருங்க, இந்த 2ஆவது சமன்பாடு அதை திரும்ப இங்க எழுதுறேன். 10 சமன் 5I3 மைனஸ் 4I2ன்னு தானே இருக்கு 2ஆவது சமன்பாடு. இதை 4ஆவதுன்னு போட்டுக்கொள்ற. இது 2ஆவது சமன்பாடு. இப்ப பாருங்க, இதுல 2 தெரியா கணியங்கள் தான் இருக்கு. ஒரு தெரியா கணியம் I2, இன்னொரு தெரியா கணியம் I3. அப்ப நாங்க இதையும் தீர்க்கணும். இதெல்லாம் O லெவல்ல உள்ளது ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிற வடிவங்களை வச்சுக்கொண்டு தீர்க்கணும். தீர்த்து காட்டுறேன் பாருங்க. இந்த 4ஆவது சமன்பாட்டை நான் என்ன செய்ய போறேன்னா இருந்தா 4ஆல பெருக்கிறேன். 4ஆவது சமன்பாட்டை 4ஆல பெருக்கிறேன். பெருக்குனா பாருங்க, 0த்தை 4ஆல பெருக்க 0. 9I2 வெயிட் அதை விட எங்களுக்கு இலகுவான சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. அதை விட இலகுவானது இருக்கு. என்னன்னா இங்க 5I இதுல 5I3 இருக்கு, இங்கேயும் 5I3, ரெண்டுமே பிளஸ் தானே. அப்போ ஒரு சமன்பாட்டுல இருந்து இன்னொரு சமன்பாடை கழிச்சு விட்டா I3 இல்லாம போயிடும். அப்ப நான் கழிக்கிறேன், 2ஆவதுல இருந்து 4ஆவது சமன்பாட்டை கழிக்கிறேன். 2ஆவதுல இருந்து 4ஆவதை கழிக்கிறேன். இங்க பாருங்க, 10ல இருந்து 0த்தை கழிக்கிறோம். அடுத்து 5I3 மைனஸ் 4I2ல இருந்து கழிக்க போறேன் 9I2 பிளஸ் 5I3. ஓகே, 10ல இருந்து 0த்தை கழிச்சா 10. 10ல இருந்து 0த்தை கழிச்சா 10. அடுத்து இங்க ஒரு 5I3 இருக்கு, இது மைனஸ் 4I2, இது மைனஸ் 9I2. பிறகு இந்த மைனஸையும் பிளஸையும் பெருக்க அதுவும் மைனஸா மாறிடும். அப்ப இங்க பிளஸ் 5I3, இங்க மைனஸ் 5I3, அது ரெண்டும் வெட்டுப்பட்டு போயிடும். வெட்டுப்படணுன்றதுக்காக தானே நாங்க கழிக்கிறது. அப்ப வெட்டுப்பட்டு போகுது. அப்ப வெட்டுப்பட்டு போனா மிச்சம் இருக்கிறது மைனஸ் 13I2. மைனஸ் 13I2. ஓகே, இதுல இருந்து நான் எழுதி கொள்றேன்
I2 சமன் -10 ஆம்பியர் பின்னத்துல வருது, பிரச்சனை இல்லை, நாங்க அப்படியே செஞ்சுட்டு போவோம். ஏன் இது I2 மைனஸ்ல வருதா இருந்தா நாங்க ஆரம்பத்திலே இங்க போட்ட திசை பிழை. ஒருவேளை இந்த திசையில நீங்க I2 போட்டிருந்தீங்கன்னா தான் அதுக்குரிய ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கு. பிரச்சனை இல்லை, மைனஸ்ல வர்றது பிரச்சனை இல்லை. நான் எடுத்த திசைக்கு எதிர் திசையில இருக்கு, அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, இந்த I2 வச்சுக்கொண்டு நான் I1ஐயும் I3ஐயும் காண போறேன். I2 வச்சுக்கொண்டு I1ம் I3யும் காணும். ஓகே, கவனிங்க, இந்த ரெண்டாவது சமன்பாடு 10 சமன் 5I3 மைனஸ் 4I2 ஏனா 10 சமன் 5I3 மைனஸ் 4 தர I2க்கு பதிலா நான் பிரதியிடுற -10/13. ஓகே, -10/13. இப்ப இந்த மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட அது பிளஸ் ஆகிரும். ஆகவே 10 சமன் 5I3 பிளஸ் 40/13. அப்ப 5I3 சமன் இந்த பிளஸ் 40/13 அங்கிட்டு வந்தா கழிப்படும். அப்ப நான் போடுறேன் 10 சய 40/13. ஓகே, 5I3 சமன் இப்ப போமஸை எடுத்து கழிக்கிறேன் 130 மைனஸ் 40. ஆகவே 5I3 சமன் போட்டுக்கொள்றேன் 90/13. அப்ப I3 சமன் இந்த 5 போயிட்டு பிரிப்படும், பிரிப்பட்ட ஆன்சர் 18/13 ஆம்பியர். 18/13 ஆம்பியர்னு வரும் I3க்குரிய ஆன்சர். இங்க நிறைய பின்னங்கள்ல வருது. பொதுவாக உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டா அதுக்குரிய சரியான பெருமானங்கள் கொடுத்து முழு எண்ணில் வர மாதிரி வரலாம், கேள்விகள் கட்டாயம் இல்லை, வரலாம். இப்ப கவனிங்க, I1 காண போறேன். I1க்குரிய சமன்பாடு I2 பிளஸ் I3 தானே. I2க்கு பதில ஆன்சர் வந்திருக்கு -10/13. I3க்கு பதில ஆன்சர் வந்திருக்கு +18/13. அப்ப இதை கூட்டின ஆன்சர் I1 சமன் 8/13 ஆம்பியர். 8/13 ஆம்பியர்னு வரும். ஓகே, இதெல்லாம் சுருக்கல் படிமுறை. நீ முதல்ல கேச்சோட விதியை சரியா அப்ளை பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் தான் இந்த சுருக்கல். ஓகே, 3 சமன்பாடு வரதுனால கொஞ்சம் சிக்கலா இருக்கும், பட் அதை கொஞ்சம் தீர்த்து பழகணும். 2 இடங்கள்ல இந்த மாதிரி 3 சமன்பாடு 3 தெரியா கணியம் வரலாம். ஒன்னு இங்க கேச்சோட விதி, இன்னொன்னு ஆள்கூற்று கேத்திர கணிதத்துல வளைகள் இருக்கு. வளைகள் வரக்குள்ள இந்த மாதிரி சமன்பாடு வரும், அதை தீர்க்க தெரியணும். சரியா? அப்ப I1 I2 I3 தானே காண சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க அட பெருமானங்களை கண்டிருக்கோம். ஓகே, அப்படியே இருக்கட்டும். நாங்க இது தொடர்பான பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று இப்ப செய்து பார்க்க போறோம். கேச்சோட விதியில் உள்ள பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று. அதை செய்து பார்க்கறதுக்கு முதல்ல லெஃப்ட் ஆயிட்டு 2 நிமிடத்துல ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க.